நாடளாவிய ரீதியில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் 980 பேர் கைது. கனடாவிற்கு செல்ல விரும்புவோருக்கு வெளியான அறிவிப்பு. சங்குப்பிட்டி பெண் கொலை சம்பவம், பிரதான சந்தேக நபர் தொடர்பில் குழப்பம். இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. யாழில் வெளிநாடு செல்லவிருந்த நபர் உடனடி கைது, வெளியான காரணம். காதலி கதைக்கவில்லை, காதலன் எடுத்த விபரீத முடிவு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டில் இருந்து போதைப்பொருளை ஒழிக்கும் நோக்கில் நேற்று நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளில் மொத்தம் 980 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் மொத்தம் 1053 சோதனைகள் நடத்தப்பட்டதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் குறித்து 9 பேர் மீது விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் 19 பேர் மீது மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நடவடிக்கையின் போது அடையாளம் காணப்பட்ட 4 போதைப்பொருள் அடிமைகள் மறுவாழ்வுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். நேற்றைய சோதனைகளில் 3 கிலோகிராம் 321 கிராம் ஹெரோயின், 1 கிலோகிராம் 107 கிராம் ஐஸ், 54 கிலோகிராம் 434 கிராம் கஞ்சா ஆகியவற்றையும் கைப்பற்றியதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. தற்காலிக குடியிருப்புக்கான விண்ணப்பதாரர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய நாடுகளின் பட்டியலை கனடா புதுப்பித்துள்ளது. 2025 நவம்பர் 3 முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என்று அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. கனடா தற்காலிக குடியிருப்புக்கான விண்ணப்பதாரர்கள் எந்த நாடுகளில் வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லது பயணித்திருக்கிறார்கள் என்பதனை அடிப்படையாக கொண்டு மருத்துவ பரிசோதனை அவசியம் என புதிய பட்டியலை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் விண்ணப்பதாரிகள் 6 மாதங்களுக்கு மேல் கனடாவில் தங்க விரும்பும் அனைவரும் IME செய்ய வேண்டும். குறிப்பாக பெற்றோர் மற்றும் பாட்டி தாத்தா சூப்பர் விசா விண்ணப்பதாரர்களுக்கு இது கட்டாயம். இந்திய மாணவர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு விண்ணப்பதாரர்களுக்கு IME தேவையானது என்பது ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது. எக்ஸ்பிரஸ் என்ட்ரி வழியாக நிரந்தர குடியிருப்புக்கு விண்ணப்பிக்க விரும்பும் வெளிநாட்டினர் IME சான்றிதழ்களை முன்பே சமர்ப்பிக்க வேண்டும் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பல கைதுகள் தொடர்ச்சியாக இடம்பெறும் நிலையில் பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கடந்த புதன்கிழமை கந்தர்மடம் பகுதியில் வைத்து கோப்பாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வந்த நிலையிலேயே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் போலீசாரினால் தேடப்பட்டு வந்தவர் என போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பூநகரி சங்குப்பிட்டி பாலத்திற்கு அருகில் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் தவில் வித்துவான் என செய்திகள் வந்த நிலையில் அவர் தவில் வித்துவான் அல்ல என இலங்கை இசை வேளாளர் இளைஞர் பேரவை தெரிவித்துள்ளது. குப்புலான் பகுதியைச் சேர்ந்த தவில் வித்துவானை கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் என ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் செய்தி வெளியாகியிருந்தது. அந்த அறிக்கையில் பூநகரி பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்டதாக கூறப்படும் நபர் தவில் வித்துவான் என்று கூறப்பட்டு ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் போன்றவற்றில் பரப்புரை செய்யப்படுகின்றது. குறித்த நபர் ஏற்கனவே பல திருட்டுச் சம்பவங்கள் மற்றும் குற்றச் செயல்களுடன் தொடர்புபட்டு பல வருடங்களாக தலைமறைவாக வாழ்ந்து வந்தவர். முதலில் அவர் ஒரு தவில் வித்துவான் அல்ல என்பதை அறிய தருகின்றோம். எனவே அவர் தொடர்பான செய்திகளை வெளியிடுகையில் தவில் வித்துவான் என்பதை குறிப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என தாழ்மையாக வேண்டுகோள் விடுக்கிறோம் என்றும் கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பாரிய அளவு நிவாரணங்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதி அமைச்சர் நளின் ஹெவகே இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். கடந்த வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் கொள்வனவிற்கு கொடுப்பனவு தொகை வழங்குதல், அஸ்வசும கொடுப்பனவு தொகை அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நலன் திட்டங்கள் வழங்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் இதன் மூலம் மக்களுக்கான நலன் திட்டங்களை மேலும் அதிகரிக்க முடியும் என பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்துள்ளார். இதேவேளை வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கத்தினால் வழங்கப்படக்கூடிய நலன் திட்டங்கள் தொடர்பில் வெளிவரும் தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு நாங்கள் செய்திகள் மூலம் அறிய தருவோம். நாட்டில் அண்மை காலமாக பல துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெறும் நிலையில் மொனராகலை போலீஸ் பிரிவில் வசிக்கும் இளைஞர் ஒருவர் தனக்குத்தானே துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டு உயிரை மாய்த்துள்ளார். நேற்று மாலை 5 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் மொனராகலை மதுரகேட்டிய பகுதியைச் சேர்ந்த 21 வயதான ஹஷான் இந்திக்க பண்டார என அடையாளம் காணப்பட்டுள்ளார்.
தன்னைத்தானே சுட்டுக் கொள்வதற்கு முன்பு தனது தாய் மற்றும் தந்தைக்கு எழுதப்பட்ட கடிதம் ஒரு மேசையில் காணப்பட்டது. அவரது பணப்பையில் அவரது காதலியின் புகைப்படமும் காணப்பட்டது. பல நாட்களாக காதலியுடன் தொலைபேசியில் பேசாததால் அவர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போயா தினம் என்பதால் தாய் விகாரைக்கு சென்றிருந்தார். வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் அருகிலுள்ள கடைக்கு சென்று திரும்பிய தாத்தா பேரன் உயிரிழந்து கிடப்பதனை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பில் பாரிய போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட மூவர் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர்கள் 95 கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் நேற்று அதிகாலை 2:30 மணிக்கு கரடியனாறு, உருகாமம் மற்றும் கொக்குவில் பிரதேசத்தில் வைத்து கைது செய்துள்ளதாக தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரியந்த பண்டார தெரிவித்துள்ளார். போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் மட்டு தலைமையக போலீஸ் நிலைய ஊழல் ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு பிரிவினர் கொக்குவில் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை 2050 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்துள்ளனர். இதனையடுத்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கரடியனாறு போலீஸ் பிரிவில் உள்ள உருகாமம் பகுதியைச் சேர்ந்த நபரின் வீட்டை சுற்றி வளைத்து சோதனை மேற்கொண்ட போது வீட்டின் கூரையில் பொருத்தப்பட்டிருந்த மின்விசிறியின் மேலுள்ள கவசத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 90 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டதாக கூறப்படும் மதுபான உரிம பத்திரங்களின் பட்டியல் சட்டபூர்வமானது என்று நிதியமைச்சின் செயலாளர் கர்ஷன சூரிய பெரும நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளதாக வருண ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஒரு காணொளியை வெளியிட்ட அவர், இந்த உரிமங்கள் வழங்குவது மிகவும் சட்டபூர்வமாக செய்யப்பட்டதாகவும் வழங்குவது சரியானது என்றும் பிரமாண பத்திரத்தில் கூறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உரிமங்கள் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மேலும் ஒரு குழுவினர் நீதிமன்றத்திற்கு சென்று இந்த உரிமங்களை வழங்கியது தவறு என்றும் அதை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் கோரினர். இருப்பினும் இந்த உரிமங்கள் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டதாக கூறி வழக்கில் சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ள வசந்த சமரசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. மேலும் அனுமதி பெற்றதாக கூறும் எந்த அரசியல்வாதியும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஹோமாகம பகுதியில் களனி பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு 4 நபர்களை கைது செய்து கணிசமான அளவு சட்டவிரோத போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளது. 1.5 கிலோகிராம் ஹெரோயின், 680 கிராம் ஐஸ் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 22 வயதுடைய ஒரு பெண்ணும் அடங்குவார். மற்ற மூவர் 22, 25 மற்றும் 34 வயதுடைய ஆண்கள். போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் 2 மோட்டார் சைக்கிள்களையும் போலீசார் பறிமுதல் செய்ததோடு சந்தேக நபர்கள் துபாய் அசங்க என்று கூறப்படும் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரின் நெருங்கிய கூட்டாளிகள் என்று நம்பப்படுகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா மற்றும் காலி மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.